சாவதற்கு முன்னாடி பேரரசியை எம்ப்ரஸ் கடுப்பேத்துறதுக்காக அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தேன். ஆனா அவ ஸ்பேஸ் ஐ பிளந்துகிட்டு இந்த கேம் வேர்ல்ட் ஐ விட்டு வெளியே வந்து எதுக்காக முத்தம் கொடுத்தேன்னு கேட்குறா. என்னால இத விளக்கி சொல்ல முடியலனா அவ என்ன நேரடியா கொன்னுடுவா. அவதான் இந்த கேம் வேர்ல்ட் லயே மிக பலம் வாய்ந்த பாஸ். நான் அவ கூட 10 பகல் 10 இரவா சண்டை போட்டேன். இந்த நம்பர் 1 அரக்கி பேரரசியை நான் கொல்ல போற நேரத்துல திடீர்னு பேட்டா டெஸ்ட் முடிய போகுதுன்னும் இன்னும் 3 நிமிஷத்துல சர்வர்ஸ் லாம் ஷட் டவுன் ஆகப் போகுதுன்னும் கேம் அறிவிச்சது. அதை கேட்டு எனக்கு கோபம் தாங்க முடியாம ரத்தமே கக்கிட்டேன். ஆனா அந்த 3 நிமிஷம் அவளை கொல்ல போதுமானதா இல்லை. எம்ப்ரஸ் டாங் பைபி இன்னைக்கு நாம சாகப் போறோம்னு நினைச்சப்போ திடீர்னு அவ அதிர்ச்சி ஆகுற மாதிரி ஒரு காட்சியை பார்த்தா. உலகத்தை விட்டே விலகியவன் போல நின்ன இந்த உயரமான மனிதன் எண்ணற்ற கல்டிவேட்டர்ஸ் கனவு கண்ட அந்த ஆன்மீக வாளை ஸ்பிரிச்சுவல் ஸ்வாட் காகங்கள் நிறைந்த கடலுக்குள்ள வீசினான். அடுத்து அவனோட உடலே சிதறிப்போச்சு. எல்லோரும் பெருமையா நினைக்கிற அவனோட கல்டிவேஷன் முழுக்க கரைஞ்சு போச்சு. 1000 வருஷமா வாழ்ந்த ஒருத்தரோட உலக பார்வையையே இது உடைச்சு எரிஞ்சிடுச்சு. அவளுக்கு இன்னும் ஆச்சரியம் என்னன்னா அந்த மனிதன் திடீர்னு அவளோட வாளை நோக்கி ஓடி வந்து தன்னோட உடம்பையே குத்திக்கிட்டு அவ இதயத்துல ஒரு நடுக்கத்தை ஏற்படுத்தினான். உண்மையிலேயே அவனே தேடிப்போய் சாக பார்த்தான். டாங் பைபி திகைச்சு போயிட்டா. ஆனா அந்த அதிர்ச்சியான கணத்துல அந்த மனிதன் உண்மையிலேயே அவளுக்கு ஒரு முத்தம் கொடுத்தான். அப்புறம் ஒரு ஏமாற்றமும் வசீகரமும் கலந்த சிரிப்பை சிந்தி ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிட்டு செத்து போனான். நான் எதுக்கு உனக்கு முத்தம் கொடுத்தேன்னு கண்டுபிடி. எதுக்காக முத்தம் கொடுத்தான்? டாங் பைபி தன் மூளையை கசக்கி யோசிச்சு பார்த்தா. அவளோட வலி நிறைந்த இதயத்தை எறும்புகள் கடிப்பது போல இருந்தது. ஆயிரக்கணக்கான வருஷங்களா அமைதியா இருந்த அவ இதயத்துல லேசான தனிமை தோன்றி மறைந்தது. அந்த கணத்துல அவ உறுதியா முடிவெடுத்தா. நீ செத்து போனாலும் நான் உன்னை கண்டுபிடிப்பேன். எதுக்காகன்னு நான் கேட்டு ஆகணும். அதே நேரத்துல நிஜ உலகத்துல ஒரு அறைக்குள்ள நான் வெறியோடு கத்திக்கிட்டு இருந்தேன். குப்பை கேம் இளமையை பாழ் பண்ணிடுச்சு. கேம் மட்டும் பேட்டா டெஸ்ட் ஐ சீக்கிரமா முடிக்காம இருந்திருந்தா அந்த அரக்கியை கொன்னிருப்பேன். ஆனா நான் போறதுக்கு முன்னாடி அந்த அரக்கியோட ஹார்ட் ஐ உடைச்சது நல்லதுதான். நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த அரக்கி இப்போ செம கோபத்துல இருப்பா. என்னை கொலவெறியோட வெறுப்பாள்ல. உனக்கு திறமை இருந்தா கேம் வேர்ல்ட் ஐ விட்டு வெளியே வந்து என் மேல கை வச்சு பாருடி. திடீர்னு எனக்கு ஒரு குளிர் எடுத்தது. என்னையறியாமலே நடுங்கினேன். இன்னும் இலையுதிர்காலம் கூட வரலையே, ஏன் இவ்ளோ குளிருது? திடீர்னு ஒரு குளிர்ந்த ஒளி வீசியது. என் கையிலிருந்த செல்போன் ஒரு வாளால் 2ஆ வெட்டப்பட்டது. நான் நிமிர்ந்து பார்த்தேன். எப்போன்னு தெரியல. வெள்ளையுடை அணிந்த குளிர்ந்த முகத்தோடு ஒரு பெண் வீட்டுக்குள்ள நின்னு என்னை வெறித்து பார்த்துட்டு இருந்தா. இதை பார்த்ததும் எனக்கு தூக்கிவாரி போட்டது. என் முகமே வெளுத்து போச்சு. டாங் பைபி, சாத்தியமே இல்லை. கண்டிப்பா சாத்தியமே இல்லை. அவ கேம்ல இருக்கிற ஒரு என்பிசி இல்லையா? அவ எப்படி ரியல் வேர்ல்ட்ல வர முடியும்? அந்த மனிதனின் பயத்தையும் அதிர்ச்சியையும் பார்த்த டாங் பைபிக்கு என்ன நடக்குதுன்னு புரியல. அவ மனசுக்குள்ள ஒரு சின்ன சந்தோஷம் இருந்தாலும் திடீர்னு புருவத்தை நெரிச்சா. உனக்கு இன்னும் என்னை ஞாபகம் இருக்கா? அவ புரிதலின்படி மறுபிறவி எடுத்த பிறகு ஒருத்தன் தன்னோட எல்லா நினைவுகளையும் இழந்துடுவான். வாய்ட் ரிஃபைனிங் ரெல்ம் அளவுக்கு பலமான ஒரு வல்லுநராக இருந்தாலும் அதுதான் நிலைமை. கேம் வேர்ல்ட்க்கும் ரியாலிட்டிக்கும் இடையே உள்ள நேர விகிதம் வேற மாதிரி இருந்தது. ரியாலிட்டில 1 மணி நேரம் தான் ஆகியிருந்தது. ஆனா கேம் வேர்ல்ட்ல எண்ணற்ற இரவுகளும் பகல்களும் கழிந்திருந்தன. அந்த நேரத்துல டாங் பைபி ஏனோ தெரியல அடிக்கடி அந்த இரவை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா. அவளோட ஹார்ட் ரொம்ப நிலையற்றதா மாறுச்சு. அதே நேரத்துல பதில் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு அரிதான வேர்ல்ட் பிரேக்கிங் டாலஸ்மன் ஐ பயன்படுத்தி ஆகாயத்தை பிளந்து காலத்தின் நதியை கடந்து என்னோட மறுபிறவியை தேடி வந்திருக்கா. டாங் பைபி தன்னோட வாளை என் பக்கம் நீட்டி லேசா புருவத்தை உயர்த்தினா. எனக்கு கொஞ்சம் பதட்டமா இருந்தது. நீ எதுக்காக உன்னோட உடலை சிதறடிச்சு சாக துணிஞ்சாய்? எதுக்காக எனக்கு முத்தம் கொடுத்தாய்? சொல்லு.
அவ இந்த வார்த்தைகளைச் சொன்னதும் அறையின் வெப்பநிலை திடீர்னு குறைந்த மாதிரி இருந்தது. நான் மறுபடியும் நடுங்கினேன். அடப்பாவி, இந்த பொண்ணு காலத்தின் நதியையே கடந்து வந்திருக்காளா? நான் முத்தம் கொடுத்தேங்கிற ஒரே காரணத்துக்காக என்னை தேடி பேரண்டத்தையே கடந்து வந்திருக்கா. இது ரொம்ப அநியாயம். இந்த மகாராணி கேள்வி கேட்கும்போது ஏன் பதில் சொல்லாம இருக்காய்? என் மூளையே செயலிழந்து போச்சு. என் சிபியுவே புகையுற மாதிரி இருந்தது. இது வெறும் தற்செயலா நடந்ததுன்னு சொன்னா கண்டிப்பா அடுத்த செகண்ட் என்னை கொன்னுடுவா. சரி, இப்போ என்ன பண்றது? ஆன்லைன்ல காத்துட்டு இருக்கேன். ரொம்ப அவசரம். ஆனா அப்புறம்தான் கவனிச்சேன், அந்த பொண்ணோட முகம் முன்னை விட அதிக வலியில இருந்தது. அவ உடம்பு பயங்கரமா நடுங்குச்சு. அவ என்னை 10 செகண்டுக்கும் மேல பார்த்துட்டு இருந்தா. திடீர்னு அவ கையில இருந்த வாள் கீழே விழுந்தது. அவ உடம்பே காத்துல மறைஞ்சு போச்சு. நான் அந்த வெறுமையான அறையை வெறித்து பார்த்தேன். எனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆனா தரையில கிடந்த வாளும் உடைந்த செல்போன் நும் இது உண்மைதான்னு எனக்கு உணர்த்தின. நான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்கார்ந்து கேம் ஓட அதிகாரப்பூர்வ வெப்சைட்டை திறந்து கஸ்டமர் சர்வீஸ் கூட சாட் பண்ண ஆரம்பிச்சேன். நான் புகார் பண்ணணும். கஸ்டமர் சர்வீஸ், வணக்கம். உங்களுக்கு சேவை செய்வதில் மகிழ்ச்சி. நீங்கள் என்ன புகார் செய்ய விரும்புகிறீர்கள்? நான் உங்க கேம்ல இருக்கிற என்பிசி ரியல் வேர்ல்ட்க்கு வந்து என்னை அடிக்கிறா. கஸ்டமர் சர்வீஸ், கொஞ்சம் விளக்கமாகச் சொல்ல முடியுமா? நான் உங்க கேம் கதாபாத்திரங்கள் ரியல் வேர்ல்ட்க்கு வந்து என் செல்போன் உடைச்சுட்டாங்க. என்னை கொல்லவும் பாக்குறாங்க. தயவு செஞ்சு எனக்கு உதவுங்க. கஸ்டமர் சர்வீஸ், ஒரு நிமிடம் காத்திருங்கள். இதை கையாள உங்களை சம்பந்தப்பட்ட துறைக்கு மாற்றுகிறேன். தகவல் உடனடியாக தலையிட்டது ஷாங்காய் நகர மனநல மறுவாழ்வு ஆன்லைன் ஆலோசனை மையம். ஆலோசனை மையம், ஐயா, உங்கள் நிலைமை எங்களுக்கு புரிகிறது. இந்த அறிகுறிகள் எவ்வளவு காலமாக இருக்கிறது? நீங்க என்னை நம்பல. உண்மையிலேயே எனக்கு பைத்தியம் பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். கேம் என்பிசி நிஜமாவே வெளியே வந்துட்டா. இப்போ எனக்கு என்ன பயம்னா, இந்த பொண்ணு எப்போ மறுபடியும் வருவா, வந்து என்னை வாளால குத்தி கொன்னுடுவாளோன்னுதான். நான் என்ன பண்றது? புலீஸ்க்கு போன் பண்ணவா? ஆமாம், இந்த பொண்ணு உண்மையிலேயே என்னை கொல்ல நினைச்சா அவளோட ஒரு எண்ணத்தாலேயே என்னை கொன்னுட முடியும். நான் மேற்கூரையை பார்த்து யோசிச்சப்போ திடீர்னு ஒரு விஷயம் தோணுச்சு. டேங் பாய்பி மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி 10 செகண்டுக்கும் மேல அமைதியா நின்னாளே, அவளோட கல்டிவேஷனுக்கு அவ நினைச்சிருந்தா ஒரே நொடியில என்னை கொன்னிருக்க முடியும். ஒருவேளை அவ மனசுல இருக்கிற வெறி அந்த முத்தத்துக்கு பழிவாங்குறதுக்காக இல்லையோ? அந்த காரணத்தை முழுசா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தானோ? அல்லது அவ உணர்வுகள் அழிக்கப்பட்டிருக்கலாம். கொஞ்ச நேர யோசனைக்கு பிறகு என் மனசுல ஒரு துணிச்சலான யோசனை தோணுச்சு. முதல்ல, எதிர்பாராத அசம்பாவிதம் எதுவும் நடக்காம இருக்க என்னோட உயிலை ஒரு கவருக்குள்ள வச்சு கீழே இருக்கிற மளிகை கடையில கொடுத்தேன். அப்புறம் என் வாடகை அறைக்கு திரும்பி வந்து சோஃபால படுத்துக்கிட்டு அந்த பொண்ணோட வருகைக்காக காத்துட்டு இருந்தேன். திடீர்னு ஒரு கடுமையான குளிர்காற்று அறைக்குள்ள வீசியது. அது என்னை மறுபடியும் குளிரால் நடுங்க வச்சது. தோழர் டேங் ஃபெலோ டாஸ் டேங் வழியா கடைசியில வந்துட்டீங்களா? டேங் பாய்பி இப்பதான் ரியன்கார்னேஷன் அறை வை கடந்து தன்னோட கல்டிவேஷன்ல பெரும்பாலான பகுதியை சீல் வச்சிருந்தா. அவ தன்னை நிலைநிறுத்திக்கிட்ட உடனே அவ காதுல அந்த பரிச்சயமான குரல் கேட்டது. என்ன சொல்றாய்? நான் ஏன் என் கல்டிவேஷன் துறந்துட்டு இங்கே வந்தேன்னு உனக்கு தெரியுமா? ஏன்னா, இப்போ அவளுக்கு முதன்மையா தெரிய வேண்டிய விஷயங்கள் 2 தான். ஒன்று, இந்த மனிதன் ஏன் உயர்மட்ட கல்டிவேஷன் விட்டுட்டு இந்த கீழ்மட்ட உலகத்துக்கு லோ பிளேன் வந்தான். இன்னொன்று, இந்த முட்டாள் எதுக்காக அவகிட்ட வம்பு பண்ணினான். ஒரு உயர்மட்ட வல்லுனன் ஒரு பெண்ணின் கற்பைச் சீர்குலைக்கும்படி நடந்து கொள்வது கேள்விப்படாத ஒன்று. நான் அமைதியா அந்த பொண்ணை ஓரக்கண்ணால பார்த்தேன். அவகிட்ட எந்த அளவுக்கு அதிகமான எதிர்வினையும் இல்லைன்னு உணர்ந்தேன். என் தொண்டையில இருந்த உயிரை இப்பதான் கீழே இறங்குச்சு. இந்த போஸ் அவளை பயமுறுத்திடுச்சு போல. அமரனாக மாற, டு பிகம் an immortal. இந்த கண்டத்துல 10,000 வருஷங்களா ஒரு உண்மையான உயர்மட்ட வல்லுனரை கூட பார்த்ததில்லை. இந்த உலகத்துல வேற யாராலையும் அமரனாக ஆக முடியாது. இங்கே அமரனாவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றியா? அவ யோசிச்சா.
இந்த உலகத்துல ஆற்றல் பலவீனமா இருந்தாலும் விண்ணுலக விதிகள் லாஸ் ஆஃப் ஹெவன் ரொம்ப பலமா இருக்கு. அது மட்டுமில்லாம நான் உயர்மட்ட கல்டிவேஷன் துறந்துட்டு இங்கே வர சம்மதிச்சிருக்கேன். அவளுக்கு லேசான சந்தேகங்கள் இருந்தாலும் இந்த முட்டாள் வாயிலிருந்து இந்த வார்த்தை வந்ததால அவ உண்மையிலேயே அதை நம்ப ஆரம்பிச்சிட்டா. அவள் மனவோட்டம் என்ன முட்டாள்தனம்! இந்த உலகத்துல விண்ணுலக விதிகள் வலுவாயிருந்தாலும் ரொம்ப குறைவு. இது கல்டிவேஷன் பண்ண ஏற்ற இடமே இல்லை. இருந்தாலும் அவளைச் சமாளிக்க நல்ல பேச்சாற்றலும் திசைதிருப்பலும் தேவையா இருந்தது. ஆனாலும் நீ இன்னும் அரக்க வழியின் டெமோனிக் பாத் புழுதான். உனக்கு ஸ்பிரிச்சுவல் வின் ஃபார்மேஷன் பத்தி கூட தெரியல. இத்தனை வருஷ கல்டிவேஷன் வீணடிச்சுட்டன்னு நினைக்கிறேன். என் மனசுக்குள்ள மரண பயம் இருந்தாலும் வெளியில கம்பீரமா காட்டிட்டு அலட்சியமான குரல்லையும் லேசான மிரட்டலோடையும் பேசுனேன். இந்த உலகத்துல விண்ணுலக விதிகள் ஏன் இவ்ளோ வலுவா இருக்கு, ஆனா ஏன் இவ்ளோ பலவீனமா இருக்குன்னு உனக்கு தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் வின் ஃபார்மேஷன் தான் இந்த பூமியோட ஆன்மீக ஆற்றலை தனிமைப்படுத்தியிருக்கு. அதான் உன்னால அதை உணர முடியல. யார் இந்த ஆள்? எப்படி அவ கல்டிவேட் பண்றா? இந்த உலகத்துல யாருக்குமே அவ பேரு தெரியாது. அவ தன்னை வெனரபிள் இமார்டல் ஷென் நு கூப்பிட்டுக்கிறான்னும் கோடிக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே புராணக்கதை உண்மையான அமரர் நிலையை அடைஞ்சிட்டான்னும் தான் தெரியும். அதுவும் வெறும் 2.5 வருஷத்துல இமார்டல் ஆப்பர்ச்சர்ஸ் புரிஞ்சுகிட்டா. நான் பொய்களை அள்ளி வீசிட்டே இருந்தேன். எவ்வளவு கம்பீரமா விளக்குனேன்னா எனக்கே அதை உண்மையொன்னு தோன்றிடுச்சு. இதை கேட்ட டேங் பாய்பி இன்னும் அதிர்ச்சியானா. நீ அமரனாகும் வாய்ப்பை தேடித்தான் இங்கே வந்தாயா? வேற யாராவது இந்த உலகத்துல அமரனாக முடியும்னு சொல்லியிருந்தா அவ நம்பியிருக்க மாட்டா. ஆனா சொன்னது நான் உயர்மட்ட கல்டிவேஷன் துறந்துட்டு வந்ததை அவ சொந்த கண்ணால பார்த்ததால அது போய் இல்லன்னு நினைச்சுகிட்டா. நான் தலையசைச்சு பதில் சொன்னேன். பின்னாடி இந்த போய் கண்டுபிடிக்கப்படும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போதைக்கு இந்த பொண்ணை ஏமாத்தியே ஆகணும். ஆதி மூதாதையர் மனித குலத்தை பாதுகாத்து இந்த உலகத்தை பிரித்ததால் மக்கள் இனி ஆயுளை தொடர மாட்டார்கள். மாறாக சுதந்திரமாகவும் கவலையின்றியும் வாழ்கிறார்கள். இந்த உலகத்துல ஆன்மீக ஆற்றல் குறைவாக இருந்தாலும் பேரமைதியை உணர இதுவே மிகச்சரியான இடம். போய் சொல்லி என் தலையே வெடிச்சுடும் போல இருந்தது. அவளை ஏமாத்துறதுல என் வெற்றியோ தோல்வியோ ஒரு நூல் இழையில தொங்கிட்டு இருந்தது. ஓ, அப்படியா விஷயம்? டேங் பாய்பி லேசா தலையசைச்சா. மேனிஃபெஸ்டேஷன் ரெல்ம்ல இருக்கிற ஒரு பெரிய வல்லுனன் சாக துணிவான்னு அவ உண்மையிலேயே எதிர்பார்க்கல. இதான் காரணமா? இப்போ முதல் விஷயத்தோட காரண காரியம் அவளுக்கு புரிஞ்சுடுச்சு. அடுத்து, நீ ஏன் எனக்கு முத்தம் கொடுத்தாய் என்று சொல்லு. இந்த கேள்வி என்னை தூக்கிவாரி போட்டது. இதுவரைக்கும் நான் எப்படி சாக துணிஞ்சேன்னு கதையளக்கத்தான் யோசிச்சேன். ஆனா முத்தம் கொடுத்ததுக்கு எப்படி கதையளக்குறது? உன்னை கடுப்பேத்தத்தான் முத்தம் கொடுத்தேன் நிஜத்தை சொல்ல முடியாது. அந்த வார்த்தையைச் சொன்ன அடுத்த செகண்ட் என் உயிர் போயிடும். ஆனா இந்த நேரத்துல டேங் பாய்பி என்னை பத்தி முற்றிலும் வேற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. அவ புரிதல்ல. மேனிஃபெஸ்டேஷன் ரெல்ம் வல்லுனன் ஒருத்தன் சும்மா சாதாரணமா இப்படி ஒரு காரியத்தை செய்ய மாட்டான். இது கண்டிப்பா திட்டமிட்டு செய்யப்பட்டதுதான். என் தலை பயங்கரமா வலிச்சது. இனிமேல் எதையும் யோசிக்க முடியாதுன்னு தோணுச்சு. நான் முற்றிலுமா முயற்சியை கைவிட்டுட்டு சொன்னேன். எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டாஸ்ட் கம்பானியன்ஸ் வாழ ஆசைப்படுறேன். இந்த வார்த்தைகள் அவளை கடுமையா வெட்கப்படவும் கடுப்பேத்தவும் வச்சது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாம உயிரை கொடுத்து சண்டை போட்டுட்டு இருந்தோம். இப்போ என்னடானா என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு டாஸ்ட் கம்பானியன் வாழணும்னு சொல்றான். அவளுக்கு ரொம்ப சங்கடமாவும் கோபமாவும் இருந்தது. அவ கண்ணுக்கு இன்னும் கல்டிவேஷன் தான் ரொம்ப முக்கியம். நான் கொஞ்ச நாளைக்கு இங்கே தங்க போறேன். அப்படி சொல்லிட்டு டேங் பாய்பி என்னை நோக்கி நடந்து வந்தா. கதவு கிட்ட அவ வர்றதை பார்த்து எனக்கு கொஞ்சம் பயமா இருந்தது. ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் போய் வெளிய வந்துடும். அப்புறம் எப்படி வாழப் போறோம்னு கவலையா இருந்தது. நான் பெருமூச்சு விட்டுட்டு வாடகை அறையின் கதவை திறந்தேன். டேங் பாய்பி தரையில உட்கார்ந்து ஒரு போதிசத்துவர் போல லேசான கருப்பு ஒளியால் சூழப்பட்டிருக்கிறதை பார்த்தேன். தோழர் டேங், நீங்க துணியை மாத்த வேண்டாமா?
ஷூஃபான் புது துணிகளை பழைய சோஃபால போட்டுட்டு அந்த பொண்ணோட இரத்தக்கரை படிஞ்ச துணிகளை சுட்டிக்காட்டினான். ஏன்னா இப்போ அவ பூமியில வாழப்போறா. பழங்கால உடையில வெளியே போனா கூட பரவாயில்லை, ஆனா அது கிழிஞ்சு இரத்தக்கரையோட இருந்தா மக்கள் பார்த்ததும் தப்பா நினைப்பாங்க. நீங்க முதல்ல குளிச்சுட்டு வந்துடுறீங்களா? நான் குளிக்க மாட்டேன். டேங் பாய்பி பதில் சொல்லல. தன் சிவந்த உதடுகளை லேசா கடித்து பிடிச்சுட்டு தலையசைச்சா. இப்போதைக்கு அவளுக்கு இந்த உலகத்தை பத்தி பெருசா தெரியாது. அவளோட கல்டிவேஷன் கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. அவ தன் எம்ப்ரஸ் கெத்தை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு முதல்ல இவனுக்கு ஒத்துழைக்க முடிவு பண்ணினா. அது மட்டுமில்லாம கிரேட் டாவ் வை உணர்றதுக்கு அமைதியான மனசு தேவை. அதனால தன் உணர்ச்சிகளை முடிஞ்சவரை சரிசெய்றது நல்லது. சீக்கிரமே 2 பேரும் பாத்ரூம்க்கு வந்தாங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு வாடகை வீட்டோட பாத்ரூம் எப்பவுமே பளபளக்குற கண்ணாடியோட இருக்காது. உடைந்த கதவு கைப்பிடிகள், துருப்பிடித்த குழாய்கள், விரிசல் விழுந்த டைல்ஸ்கள், வடிகாலில் இருந்து வரும் ப்ளீச் நெடி. இதான் குளிக்குற இடம். இங்கே குளிக்கிறது என் இடத்தை விட அவ்வளவு நல்லா இருக்காதுன்னு எனக்கு புரியுது. ஆனா இப்படி இருக்க வேண்டியதில்லையே தோழர் டேங். என்ன, உங்களுக்கு குளிச்சு துணி மாத்த பயமா இருக்கா? குழப்பமடைந்த அவ, எனக்கு விருப்பமில்லை என்றாள். டேங் பாய்பி தன் அடிமனதிலிருந்து எதிர்த்தது இதுவே முதல் முறை. உடனே தலையசைத்து மறுத்தாள். இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் குளித்து ஆடை மாறுவது அவளுக்குச் சாவதை விட கொடுமையானது. சரி விடுங்க, நான் உங்களை ஒரு ரூம் எடுத்து தங்குற இடத்துக்கு கூட்டிட்டு போறேன். அங்கே வசதிகள் நல்லா இருக்கும். இப்போதைக்கு இந்த பொண்ணோட ஆசைகளை முடிஞ்சவரை நிறைவேத்துறது நல்லதுன்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டேன். அதுவும் அவ குளிக்கத்தானே கேட்குறா. நட்சத்திரத்தையும் சந்திரனையுமா பறிச்சு தரச் சொன்னா? எதிர்காலத்துல இந்த பொண்ணு என் கல்டிவேஷன் உயர்த்த உதவினா போதும். பணம் சம்பாதிக்கிறது மேட்டரே இல்லை. ரூம் வாடகைக்கா? டேங் பாய்பிக்கு சரியா கேட்கல. அதை ஒரு விடுதி மாதிரி நினைச்சுக்கோங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு என் கூட வெளியே வாங்க. வேற யார்கிட்டையும் பேசாதீங்க. உங்க அடையாளத்தையும் காட்டாதீங்க. இல்லைன்னா மனித குல உலக வல்லுநர்கள், ஹியூமன் ரேஸ் எக்ஸ்பர்ட்ஸ் உங்களை கண்டுபிடிச்சா உங்களுக்கு சுடுகாடு கூட கிடைக்காம போயிடும். இதை கேட்டதும் டேங் பாய்பி யோட முகம் இருண்டது. வெளியே வந்தாள். டேங் பாய்பி ரொம்ப கம்பீரமா இருந்தா, ஆனா நான் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். அவளோட நீளமான ஈரமான கூந்தல் தோள்கள்ல விழுந்திருந்தது. அந்த வெள்ளை நிற சேல யூனிஃபார்ம் முன்னாடி ஒரு சிறிய போ, குட்டை பாவாடை, அதோட அவளோட நீளமான வெள்ளை நிற கால்கள் பார்க்கவே அம்புட்டு கச்சிதமா இருந்தது. ஒருவேளை நீ என்னை ஏமாத்தத் துணியராயோ? சாந்தமாகுங்க, ரொம்ப அமைதியா இருங்க. நீங்க வெளியே வரலையேன்னு கவலைப்பட்டுத்தான் பார்த்தேன். என் துணியை கிழிக்காதீங்க. இதோட விலை 30 ரூபாய்க்கு மேல. ஆனா அந்த நேரத்தில் ஒரு காவல்துறை அதிகாரி, போலீஸ் ஆஃபீஸர் திடீர்னு உள்ளே நுழைஞ்சார். யாரும் அசையாதீங்க. இங்கே சட்டவிரோத வேலைகள் நடப்பதா புகார் வந்திருக்கு. கைகளை மேலே தூக்குங்க. காட்சி ஒரு காவல் நிலையத்துக்கு போலீஸ் ஸ்டேஷன் மாறுச்சு. நான் விசாரணை அறையில இன்டெரோகேஷன் ரூம் நம்பிக்கையிழந்த முகத்தோடு உட்கார்ந்திருந்தேன். நான் எவ்வளவு விளக்கியும் அவங்க கேட்கவே இல்லை. நான் ஏதோ விபச்சாரம் செய்ய வந்திருக்கேன்னு தப்பா நினைச்சுட்டாங்க. என்னையும் டேங் பாய்பியையும் தனித்தனியா விசாரணை பண்ணதால அந்த பொண்ணு இந்த இடத்தை வெடிச்சு சிதறடிச்சுடுவாளோன்னு எனக்கு உண்மையிலேயே பயமா இருந்தது. அப்படி நடந்தா ரொம்ப மோசமாயிடும். அதே நேரத்துல இன்னொரு பக்கம் டேங் பாய்பி கோபமான முகத்தோடு இருந்தா. டெமோனிக் பாத் முதல் எம்ப்ரஸ் ஆன அவளை சாதாரண மனிதர்கள் விசாரணை செய்யுறது அவளுக்கு மானப்பிரச்சனையா இருந்தது. இந்த பகுதியில மனித குலத்தைச் சேர்ந்த எண்ணற்ற வல்லுநர்கள் உட்கார்ந்திருக்காங்களோங்கிற சந்தேகம் மட்டும் இல்லையென்றால் நான் இந்த இடத்தை நேரடியா வெடிச்சு சிதறடிச்சிருப்பேன். விசாரணையை நடத்தும் பொறுப்பில் ஒரு அழகிய பெண் போலீஸ் உமன் இருந்தாள். பெண் போலீஸ், அந்த ஆளை எப்படி தெரியும்னு சொல்லு. டேங் பாய்பி. தற்செயலான சந்திப்பு. இது அந்த பெண் போலீஸுக்கு அதிர்ச்சியளித்தது. இப்பதான் ஒரு தெரியாத ஆளைச் சந்திச்சு அதுக்குள்ள ஹோட்டலுக்கு போயிருக்காளே. இவ்வளவு அழகான பொண்ணு தன்னைத்தானே மதிப்பாய் நடத்து கொள்ளக்கூடாதா? பெண் போலீஸ். சரி, அதை நாங்க கட்டுப்படுத்த முடியாது. ஆனா ஹோட்டல் பாத்ரூம் கதவு எப்படி சேதமடைஞ்சது? அவங்க பாத்ரூம் கதவை உற்று கவனிச்சாங்க.
அது உடைக்கப்படல, மாறாக வெடிமருந்தால் வெடிக்க வைக்கப்பட்டிருந்தது. இதை கேட்ட டேங் பாய்பி குழப்பமடைந்தாள். இந்த சக்தி வாய்ந்த உலகில் இந்த சிறிய மாயவித்தையை கூட பார்த்ததில்லையா? முதலில் எப்படி பதிலளிப்பது என்று தெரியாமல் அவளுடைய உணர்வை கான்ஷியஸ்னஸ் என் பக்கம் செலுத்தி என்னிடம் கேட்டாள். ஒரு குறுகிய உரையாடலுக்குப் பிறகு டேங் பாய்பி ஒரே ஒரு வார்த்தை சொன்னாள், தற்காப்பு கலை, மார்ஷல் ஆர்ட்ஸ். பெண் போலீஸ் தற்காப்பு கலையா? அப்படின்னா அதை இப்போவே எனக்கு செஞ்சு காட்டு. அது உண்மையா இருந்தா உன்னை உடனே போக விடுறேன். அடுத்த நொடியில் டேங் பாய்பி தன் ஆன்மீக ஆற்றலால் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி செறிவூட்டப்பட்ட ஒரு எம்பிராய்டரி ஊசியை வாயிலிருந்து உமிழ்ந்தாள். அது விசாரணை அறையின் கண்ணாடி கதவை நோக்கி பறந்தது. டம் என்ற சத்தத்துடன் அது நேரடியாக வெடித்துச் சிதறியது. அந்த பெண் போலீஸ் உறைந்து போனாள். இப்போ என்ன பார்த்தா அவ, இந்த அழகான பொண்ணு திடீர்னு ஒரு ஊசியை உமிழ்ந்து கண்ணாடி கதவையே உடைச்சுட்டாளே. அதிர்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த நாள் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. அந்த பொண்ணோட மாயவித்தையை பயன்படுத்தி பணம் சம்பாதிக்கலாம். ஆரம்பத்துல டேங் பாய்பி ரொம்ப எதிர்த்தா, ஆனா நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னதும் அவ எதிர்க்கல. உங்களுக்கும் ஒரே ஒரு உடையை மட்டும் போட்டுக்க விருப்பம் இல்லைதானே? தெருவுல உங்க உடம்பு வெளியே தெரியுற மாதிரி நிற்கவும் விருப்பம் இல்லைதானே? நியாயம்தான். அவ பேச்சை இழந்து நின்றாள். சீக்கிரமே, நாங்க ஒரு லாட்டரி கடைக்கு வந்தோம். மறுபடியும் வெளியே வரும்போது என் கையில 50,000 ரூபாய்க்கான வெற்றிச் சீட்டு, வின்னிங் டிக்கெட் இருந்தது. என்னால சிரிப்பை அடக்கவே முடியல, உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருந்தேன். ஆனா எனக்கு பின்னாடி வந்த டேங் பாய்பி திகைச்சு போய் நின்னுக்கிட்டு இருந்தா. இவ்வளவு சிறிய விஷயத்துக்கு நான் ஏன் இவ்ளோ சந்தோஷப்படுறேன்னு அவளுக்கு புரியல. நாங்க ஒரு கடை வீதிக்கு வந்தப்போ நான் ஒரு நீல நிற காப்பை, ப்ளூ பிராஸ்லெட் எடுத்தேன். இது உனக்குத்தானா? உனக்கு பிடிச்ச நீல நிறம். இதை கேட்ட டேங் பாய்பி ஆச்சரியமடைந்தாள். அவளுக்கு நீல நிறம் பிடிக்கும்னு இவனுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை இவனுக்கு உண்மையிலேயே என்னை பிடிச்சிருக்கோ? எனக்கு என்ன நிறம் பிடிக்கும்னு கூட ஆராய்ச்சி பண்ணியிருக்கானா? அதை யோசித்த கணத்திலேயே அவளது இதயம் வேகமாகத் துடிக்கத் தொடங்கியது. அந்த கணத்துல நான் அந்த அழகான காப்பை எடுத்து டேங் பாய்பி யோட கையை பிடிச்சேன். அவ உணர்றதுக்குள்ளேயே அந்த காப்பை அவ கையில போட்டுவிட்டேன். இது டேங் பாய்பி யை ஆச்சரியத்திலும் மனக்குழப்பத்திலும் ஆழ்த்தியது. எனக்கு என்ன ஆச்சு? என்னால கண்டிப்பா இந்த முட்டாளை தடுத்து நிறுத்த முடியும். ஆனா நான் ஏன் தடுக்கல? நான் இதை எதிர்க்கல போலிருக்கு. சீக்கிரமே நாங்க வாடகை அறைக்கு திரும்பினோம். நான் சந்தோஷமா சமைச்சுட்டு இருந்தேன். டேங் பாய்பி செல்போன் ஐ வச்சு விளையாடிட்டு இருந்தா. திடீர்னு ஒரு வீடியோ கால் வர்றதை பார்த்து திரையில இருந்த பச்சை நிறப்புள்ளியை தொட்டா. அடுத்த நொடியில் அவ பிரமித்து போனாள். இந்த மாய பொக்கிஷம், மேஜிக்கல் ட்ரெஷர், தூரத்தில் இருக்கும் மனிதர்களுடன் முகத்தை காட்டி பேச முடிகிறதே. இது என்னோட 1000 மைல் சவுண்ட் டிரான்ஸ்மிஷன் ஐ விட ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவ புருவங்களை உயர்த்தி அமைதியா கேட்டா, யார் நீ? ஆனா வீடியோவோட மறுபக்கத்துல இருந்தவர் இன்னும் சமாளிக்க முடியாம, நட்சத்திரக்குறி, இது என் மகனோட செல்போன் தானே? நட்சத்திரக்குறின்னு திரும்ப திரும்ப உறுதிப்படுத்திக்கிட்டார். ஆனா வீடியோல எப்படி இவ்வளவு பேரழகி இருக்க முடியும்? ஒருவேளை இது என் மகனோட கேர்ள்ஃப்ரெண்ட் ஆயிருக்குமோ? அவங்களுக்கு லேசான சந்தேகம் வந்தது. என் மகன் எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியுமே, இவன் எப்படி இவ்வளவு அழகான பொண்ணை கேர்ள்ஃப்ரெண்ட் பிடிச்சான்? சரியா அந்த நேரத்துல நான் சமையலறையிலிருந்து வெளியே வந்தேன். அந்த காட்சியை பார்த்ததும் என் சிரிப்பு மெல்ல மெல்ல மறைஞ்சது. உடனே போனை பிடுங்கி விளக்க பார்த்தேன். ஆனா என் அம்மா நேரடியாகவே நான் காதல் டேட்டிங் பண்றேனான்னு கேட்டுட்டாங்க. வேறு வழியில்லாமல் நான் நடிக்க வேண்டியதாயிற்று. ஆமாம்மா, என் வயசுல ஒரு பொண்ணை காதலிக்கிறது சாதாரணம்தானே. எதிர்பாராத விதமாக என் அம்மா தலையசைத்தாள். நீ ஒரு கேர்ள்ஃப்ரெண்ட் வச்சிருக்கிறதுல எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனா இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி உன்னை விரும்ப முடியும்? இந்த வார்த்தை எனக்கு பல்வலிக்கிற மாதிரி இருந்தது. நீங்க உண்மையிலேயே என் அன்பான அம்மாதான். விஷயம் அப்படி இருந்தாலும் அதை இவ்ளோ வெளிப்படையா சொல்லணுமா? அந்த காலத்துல நான் அட்லீஸ்ட் ஸ்கூல் ஹார்ட்ராப் ஆயிருந்தவன். அந்த பொண்ணுகிட்ட போனை கொடு, நான் அவகிட்ட வீடியோல பேசணும்.
என் அம்மா என்னை ஏதோ இலவசமாக கிடைத்த பொருள் போல வெறுப்பாக பார்ப்பது போல் இருந்தது. அம்மா இருங்க, அவ பாத்ரூம் போயிருக்கா. அப்படி சொல்லிட்டு வீடியோ கால் கட் பண்ணினேன். டேங் பாய்பி அக்கா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? என் கண்கள் கெஞ்சலாக இருந்தன. எனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் நடிக்கிறீங்களா ப்ளீஸ்? டேங் பாய்பி குழப்பத்துடன் பார்த்தாள். கேர்ள்ஃப்ரெண்ட் நான் என்ன? கேர்ள்ஃப்ரெண்ட் அங்கிறது ஒரு பொருள் இல்லை, அது ஒரு உறவு முறை. அப்படின்னா எனக்கு கேர்ள்ஃப்ரெண்ட் அல்லது மனைவியா வைஃப் நடிக்கிறீங்களா? இதை கேட்டதும் டேங் பாய்பி கொதித்து போனாள். உடனே கோபமும் வெட்கமும் அடைந்தாள். அவளது கன்னங்கள் ஆப்பிள் போல சிவந்தன. முட்டாளே, உனக்கு உண்மையிலேயே இவ்வளவு தைரியமா? ஒரு எம்ப்ரஸ் உனக்கு மனைவியாகவதா? அவ கோபத்துல பற்களை கடித்தாள். ஒரே வாழ் வீச்சில் இந்த பொறுக்கியை கரித்துண்டுகளாக ஆக்கிவிட வேண்டும் என்று விரும்பினாள். அவளோட தோற்றத்தை பார்த்ததும் சூ ஃபேன்க்கு பயம் வந்துடுச்சு. அவனோட நம்பிக்கை இன்னும் குறைஞ்சது. சும்மா பொய்க்குத்தான் நடிச்சா போதும், அப்படி சொல்லிட்டு அவளோட முகபாவனையை ஓரக்கண்ணால் பார்த்தான். பொய்க்கு கூட முடியாது. இது வெளியே தெரிஞ்சா இந்த எம்ப்ரஸ் எப்படி கல்டிவேஷன் வேர்ல்ட்ல தலைநிமிர்ந்து நிற்க முடியும்? டேங் பாய்பி அலட்சியமான முகபாவனையை கொண்டிருந்தாள். ஆனால் அவளது அலட்சியமான கன்னங்களில் லேசான சிவப்பழகை இருந்தது. இவன் கொடுத்த முத்தத்தால் அவளது டாவில் ஏற்பட்ட நிலையற்ற தன்மையும், அதனால் ஒரு உள் அரக்கன் டெமன் உருவாகிவிடுமோ என்ற பயமும் இல்லை என்றால் அவள் நிச்சயமாக இங்கே வந்திருக்க மாட்டாள். இப்போது எதிர்த்தரப்பில் இருப்பவன் உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை கேட்க துணிகிறான். அவளுக்கு விருப்பமில்லை என்பதை கேட்ட சூ ஃபேங் உடனே அமைதியானான். கடைசியில் வெளிப்படையாகச் சொன்னான். டேங் பாய்பி, நாம 2 பேரும் இப்போ ஒரு கூட்டு உறவுல கோஆபரேட்டிவ் ரிலேஷன்ஷிப் இருக்கோங்கிறதை மறந்துட்டீங்களா? ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிறோம்னு நீங்களேதானே சொன்னீங்க. நான் டேங் பாய்பி உடனே வாயடைத்து போனாள். தான் ரொம்பவே மாறிவிட்டதாக அவளுக்கு திடீரென்று தோன்றியது. அவள் மிகவும் லௌகீகமாகவும் சாதாரண மனிதரைப் போலவும் மாறிக்கொண்டிருந்தாள். கடந்த காலத்தில் அவளது உறுதியாக இருந்தது, உணர்ச்சிகளால் பாதிக்கப்படாது. ஆனால் இப்போது அவள் அதிகமாக பேசுவது மட்டுமின்றி அவளது உணர்ச்சிகள் கூட ஒரு நாளைக்கு பல முறை மாறிக்கொண்டே இருக்கின்றன.